ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுக்குற அட்வைஸ் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன கார்டு வந்திருக்கு? தி மூன் கார்டு. ஓகே, இந்த கார்டு வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில் வந்து நிறைய மறைமுகமான உணர்வுகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, புரிதல் பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து உண்மையிலேயே மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கல. நீங்கள் நினைக்கிறத உங்கள் பர்சன் கிட்ட சொல்லலை, உங்கள் பர்சனுமே அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லலை. ஸோ இது வந்து பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி காட்டுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இந்த மூன் கார்டு மூலமா பயங்கரமான குழப்பம், மன உளைச்சல், விரக்தி, சந்தேகம் எல்லாமே போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மூன் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையை மறைக்காமல் மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்லுங்கள், நேராக சொல்லுங்கள், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இருங்க அப்படிங்கிறதான். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அதை செய்யுங்க. உங்கள் இன்ட்யூஷன் எப்போவுமே உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. இந்த குழப்பங்கள், இந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாமே நீங்கின பிறகு ஒரு நல்ல புரிதல் வரும். இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முக்கியம். மனசில் பட்டதை தெளிவாக வெளிப்படையாக பேசுங்க. அதுதான் ஒரே சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்